ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னன்னா, தையானது பிறக்க இருக்கக்கூடிய தையுடைய கிரக அமைப்பானது இப்பயே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனவரி 12க்கு மேலே ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கான பலன் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தையுடைய முதல் நாள் அன்னைக்கு சில முக்கியமான பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற தாள்களை முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. கூட சுக்கிரனும் செவ்வாய் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு. லாபஸ்தானத்தில் சந்திரன். அயனசைன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்கள். இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கோபம், வேகம் எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். இதை குறைத்து மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். ஸோ பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும். கடித போக்குவரத்து நன்மை தரும். அதனால் கடித போக்குவரத்து வைத்துக்கோங்க, பயணம் வைத்துக்கோங்க. அதிலலாம் உங்களுக்கு சாதகமும் நன்மையும் ஏற்படும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை நிறைய சந்திக்க வேண்டியது வரும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இப்போ நீங்கள் எது பண்ணாலும் சாதகமாக முடியும். ஸோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அதனால் நிதானம் தேவை. சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனீங்கன்னா காரிய அனுகூலம் அடைய முடியும். அதனால் அதை ட்ரை பண்ணுங்க. அப்புறம் குடும்பத்தில் கூட குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கு இடையே மனவிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. பிள்ளைகளிடம் கூட கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகும். அதனால் அந்த மாதிரி பேச பாருங்க. அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் எல்லாமே நல்லவையாக இருக்கும். எதிலுமே நிதானம் உங்களுக்கு தேவை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகள் சாதகமான போக்கை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகள் மெயினாக கூடும். திறமையை வெளிப்படுத்துவது ரொம்ப 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 முக்கியம். வெளிநாட்டு பயணங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களை புரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வார்கள். மேலிடத்தில் இதனால் நெருக்கமானது அதிகரிக்கும். மேலிடத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஒப்பந்தங்கள்லாம் நல்ல முறையில் இருக்கு. மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்களுக்கு கூட பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்கள் படிப்பது நல்லது. சக மாணவர்கள் வகையில் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். அதுக்கப்புறமா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் இந்த டைமில் இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு
இந்த டைம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுப்பறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுக்கணும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் ஈஸியாக உங்களுக்கு வசூலாகும். அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த டைம் மனமகிழ்ச்சி ஏற்படும். சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். பண பிரச்சனை நீங்கும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த டைம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வார்கள். தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். ஸோ டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் இனி 21, 22. அதிர்ஷ்ட தினம் 14, 15. ஸோ உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தையை வரவேற்கக்கூடிய விதமாக தை மாதத்தில் இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்க இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, இந்த பரிகாரத்தை தை 1 அன்னைக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தை 1 அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடித்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தினால உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடமே செல்வ செழிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பீங்க. ஸோ தையுடைய 1 அன்னைக்கு அப்படி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பயணம் செய்து முடித்து கரெக்டாக மகர ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் தை மாதம். மற்ற மாதங்களை காட்டிலும் தை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதம் என்பது குறிப்பிடப்படுது. இதற்கு காரணம் என்னடா, தையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் ரொம்பவே பிரகாசமாக செயல்படுவார். ஸோ இது தமிழர்களான திருநாளான தை மாதத்துடைய முதல் நாள் பொங்கல் விழாவாக கருதப்படுது. இந்த பொங்கல் தினம் ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது. தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்களுமே சுப தினங்களாக கருதப்படுது. தை மாதத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் நினைக்கிறவங்க இந்த 4 தினங்களில் எந்த நாளில் வேணாலும் முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இந்த தினங்களில் அன்னதானம், ஆடைதானம் போன்றவற்றை செய்வது கூட சிறப்பான பலனை கொடுக்க இருக்கு. வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் 1 தேதியில் தமிழ்நாட்டில் நாம் பொங்கல் விழாவாக கொண்டாடுறோம். இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கொடுக்கும். ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்களை செய்ய முடியாவிட்டாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாட்டு பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரங்களை செய்வதால் நன்மையான பலன்கள் நிச்சயம் உண்டாகும். ஸோ தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகிற்கே நன்மை பயக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் தினங்களில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி உங்கள் உடம்பின் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. இதனால் உங்கள் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய சூட்சமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கழிந்து உடல் மற்றும் மனரீதியான ஆரோக்கியம் மேம்பட உதவும். அதனால் இதை மறக்காமல் செய்யுங்க. அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டு பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. ஸோ பசுமாட்டில் தேவர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே இந்த மாட்டு பொங்கல் தினத்தில் பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி அவற்றின் ஆசிகளை பெறுவது நல்லது. அதிலே குறிப்பாக அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குறதுனால குலசாபங்கள், முற்பிறவி பாவதோஷங்கள் போன்றவை உங்கள் ராசிக்கு நீங்கும். உங்கள் வீடுகளில் பசுமாடுகள் இல்லை அப்படிங்கிறவங்க கோவில்லையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து வணங்கி தேவர்களுடைய ஆசிகளை பெறுங்க. ஆனால் பெறாமல் மட்டும் இருக்காதீங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான விஷயம் இதுதான்.
தை பிறப்ப இந்த மாதிரி வரவேற்கலாம் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு பரிகாரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.